என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. கணமா விளக்கேத்துமா. வா. அப்பாக்கா அப்பாக்கா. ஆ. வாமா. கிச்சன் ரொம்ப அழகா இருக்குமா? அழகாதான் இருக்கும். என்னோட ரூம் இல்லையா? ஓ, என்னது ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கேயுமா? இனிமே தானே எங்க எம்டிக்கு நல்ல சாப்பாடு போட்டு பாத்துக்கணும். எங்க எம்டிய திடகாத்திரமா நாங்க வளர்க்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே இடம் இந்த சமையல் கூடம். ஓ, ஓகே போதும் போதும் உங்க பாக பிரிவினை எல்லாம். வாங்க மத்த ரூம் எல்லாம் பார்க்கலாம். வாடா. வாமா வா 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 உள்ள வா. அப்பா அழகா இருக்குப்பா. இந்த ரூம் எனக்காப்பா? ஆ, இந்த வீட்லயே பொறா குண்டு மாதிரி சின்னதா இருக்கிறது இந்த ரூம் தான். அத போய் எங்க எம்டிக்கு கொடுப்போமா? உங்களுக்கு மேல பெரிய ரூம் இருக்குது, வாங்க. வா. சரி வாங்கப்பா. பெயிண்ட் கலர் எல்லாம் நல்லா இருக்குல்லப்பா? ம். இது ஒரு ஹால்மா, ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். வாமா. வா. ஓ சாரி. பிடிச்சிருக்காமா உனக்கு? நல்லா இருக்குப்பா. இது போதுமா உனக்கு? போதும்பா. அப்போ இனிமே இதுதான் ஒரு ரூம். எங்க எம்டிக்கு ஏத்த மாஸ்டர் பெட்ரூம். கரெக்ட். ஐ ஊஞ்சல். உட்காருடா. உட்காரு. உட்காருமா. ஆபீஸ்ல நிறைய டென்ஷனோட வேலை சுமையோட நீ வருவல்ல, அப்பெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடினா உன் மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஆமாடா செல்லம். அப்படியா? இப்ப கூட நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஊஞ்சல ஆட்டி விடுறீங்களா? பாத்தீங்களா உங்க பொண்ணு? அவ சந்தோஷம் தானமா நமக்கு முக்கியம். வா ஆரம்பி. சீக்கிரம் சீக்கிரம். அப்பா சொல்லுமா. இவ்ளோ அழகா, இவ்ளோ பெரிய வீடு எப்படிப்பா அதுக்குள்ள சாத்தியமாச்சு? என்கிட்ட சொல்லாமலேயே வர வர நீங்களும் அம்மாவும் சைலண்டா முடிக்கிறீங்களே, அது ஏன்? அதுவாமா, அது வந்து
லட்சுமி சொல்ல கனமா கேக்குறால. வா. என்னையா அது? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஊஞ்சலா? சொல்லுமா, பரவாயில்ல. ஊஞ்சலா இருந்தா என்ன, தொட்டிலா இருந்தா என்ன? ஆ? நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தான் முக்கியம். சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அதுமா, உனக்காக ஆபீஸுக்கு பணம் கொடுத்த என் அண்ணன் தான் நீ எம்டி ஆனதுக்காக இந்த வீட்டை கிஃப்டா கொடுத்தாரு. ரியலி? ஹிஸ் கிரேட் மா. ம். எவ்வளவு நாளைக்கு அப்புறமும் உன் மேல பாசம் குறையாம இருக்கிறதோட இந்த குடும்பத்து மேலேயே அக்கறையா இருக்காருல்ல? இல்லப்பா? ஆமாமா. ஆ, மெதுவா, மெதுவா, மெதுவா. பாத்துமா. இரு, நான் முன்னாடி போறேன். இடிச்சுக்க போறீங்க, இடிச்சுக்க இல்ல இல்ல போறீங்க. இல்ல இல்ல. பாத்து. வா, பாத்து வா, நீ இடிச்சுக்காம வா. வா வா. மெதுவா. ஆ. ம், பாத்து பாத்து பாத்து. இங்க வை. ஐயோ, கூப்பிடு கூப்பிடு. பா, அப்பா. என்னம்மா? நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என்ன ஆபீஸ்ல எம்டி சேர்ல உட்கார வச்சீங்கல்ல? ம். ஆமா. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சேர். ம். உட்காருங்க. உட்காருங்க ஐயா. ம். ஆ, ஆமா. இனிமே ஆ. இந்த சேர்ல தான் உட்கார்ந்து பேப்பர் படிக்கணும். ம். உங்களுக்கு காஃபி வேணும்னா இந்த சேர்ல உட்கார்ந்து தான் கேட்கணும். ம். காஃபின்னு ஒரு குரல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இடத்துல இருந்து காஃபி வந்துரும். அது எங்க இருந்துமா? ம். வாங்க அந்த இடத்த பாப்போம். ம். ஆ. வாங்க பா. வாங்கய்யா. வாங்க சீக்கிரம். அப்பா, ம். இவ்வளவு நேரம் சொன்னாங்கல்ல சமையல் கூடத்தை பத்தி, அதுக்கு இப்ப இவங்க பதவி ஏத்துக்க போறாங்க. ம். ஆ. மேடம், முன்னாடி வாங்க மேடம். வாங்க, பால் காய்ச்சுங்க. வந்தாச்சு. பாலை காய்ச்சுங்க. கவ்யா, என்ன காவியாக்கு என்ன? கோவமா இருக்கியா? நீ செஞ்ச காரியத்துக்கு கோவமா இல்லாம எப்ப வருவேன்னு காத்துட்டு இருக்கணும், கொஞ்ச நாள் எதிர்பார்க்கறியா? கூல் காவ்யா, எதுக்காக இப்படி பேசுற? இதோட நிறுத்திட்டு நின்னு சந்தோஷப்படு. சரி, அதை விட உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மனுஷங்க உடம்புல கீரலை போட்டு தையல் போடுறவன். உனக்கு அது மட்டும் தான் தெரியும். மனசு புரியாத. அது என் தொழில். ஆனா என்ன ஆனா? சரி, இப்போ உனக்கு என்னதான் சந்தேகம்? எனக்கு அப்பாவை பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதோ இப்ப வரேன், அப்பா வரேன், நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லி என்னை இருட்டிலேயே வச்சிருக்க. இல்ல காவ்யா, இன்னைக்கு எங்க அம்மாவோட கம்பெனிய என் தங்கச்சி டேக் ஓவர் பண்ணா. அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதான் அங்க போக வேண்டியதா போச்சு. ஓஹோ, விழா நாயகனா? உனக்கு அதானே முக்கியம்? என்ன? அது உன் குடும்பமாச்சே, உன் தங்கச்சி ஆச்சே. நான் யாரு உனக்கு? ஏய், உளறாத. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நேரா நான் இங்கதான் வரேன். சரி வா, போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. நிஜமாவா சொல்ற? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்பா எப்படி இருக்காரு? நேரா வந்து பார்க்க தானே போற. ஐசியூக்கு உன்னை கூட்டிட்டு போனா நீ எதுவும் புரிஞ்சுக்காம கூச்சல் போடுவ. அதனால தான் நான் வெயிட் பண்ணேன்.
இப்போ நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவரும் நார்மலா இருக்காரு. வா, இப்போ நீ அவரை பார்க்கலாம். கம். வா. ம். அப்பா, அப்பா. கவ்யா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. தூங்கிட்டு இருக்காரு. மார்னிங் டோஸ் கொடுத்துருப்பாங்க, அதான் ஸ்லீப்பியா இருக்கும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண. முரளி, முரளி சார் சொல்லுங்க சார். ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துருவாங்க. சரிங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ண. எப்ப முழிப்பார் அருண்? கொஞ்ச நேரம் ஆகும் கவ்யா. நான் அப்பா கிட்ட பேச முடியாதா? நீயும் பேசலாம், அவரும் பேசுவாரு. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கவ்யா. கண் முழிச்ச உடனே அவரே பேசுவாரு. ஓகே, நீ வேணா இப்படி கொஞ்ச நேரம் உட்காரு. உட்காரு கவ்யா. சார். கொடுங்க. இப்போ நார்மலாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே வெயிட் பண்ணுறியா? நான் பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஓகே, டோன்ட் வரி. வா முரளி. அப்பா, எங்க போயிருந்தீங்கப்பா இத்தனை வருஷம்? எப்படிப்பா தோணுச்சு இந்த மக கிட்ட திரும்பி வரணும்னு? நான் இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களாப்பா? இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதது எனக்கு கவலைதான். ஆனா அதே உடம்பு சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு அப்பாவும் மகளும் ஒன்னா இருக்க முடியுது. உங்களை சரி பண்ணிடுவேன்ப்பா, கண்டிப்பா சரி பண்ணிடுவேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் அப்பாவா நீங்க எனக்கு திரும்பி வந்தீங்களே, அது போதும்பா, அது போதும். என்ன காவியா, பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? அப்படிலாம் இல்ல அருண், கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, ஸ்பீட் பண்ணிவிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் அருண், அப்பாக்கு பிளாக் ஏதாவது இருந்துச்சா? இல்லையே, யார் சொன்னா? இல்ல, எல்லாரும் அவரை சீரியஸ் சீரியஸ்னு கைவிட்டுட்டாங்களே, அதனால கேட்டேன். பிளாக் இல்லாம இருந்தா யார் அவரை கைவிட்டிருக்க மாட்டாங்களே. காவியா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு மைல்ட் அட்டாக், அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். அதனால ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை. நான் செக் பண்ணேன், ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன். ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா பிளாக் இருந்தா தெரிஞ்சிடும்.
அப்படி பண்ணதுல தெரியல. அப்படியா? அப்புறம் ஏன் மத்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி சொன்னாங்க? காவியா, இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இல்ல, மத்தவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படி நினைக்காத. அதெல்லாம் மறந்துரு. நமக்கு தேவை உங்க அப்பா உயிரோட இருக்கிறது. இப்ப இருக்காருல்ல, அதோட விட்டுற. நீ வந்த கூப்பிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாயிட்டாரு. அவ்வளவுதானே நமக்கு தேவை. இல்ல, வேற என்ன பண்ண போற நீ? இல்ல அருண், விடக்கூடாது. ஏன்? அருண், ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோ. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்னவோ ஏதோன்னு தெரியாம நான் பதட்டத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றேன். ஹாஸ்பிட்டல்ல அந்த பதட்டத்தை குறைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததையெல்லாம் சொல்லி எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கி இருக்காங்க. இந்த வீட்ல ஒரு பேஷண்டா இல்ல 2 பேஷண்டா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் காவியா. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கோ, ஓகேவா? புரிஞ்சுக்கோ. உனக்கு அப்பாவை பார்த்த எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்பா இங்க இப்படி இருக்காரேன்ற கவலை. ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன் நீ உன் மனசை குழப்பிக்கிற? நீ ரிலாக்ஸ் ஆனாதான் இவருக்கு சரியாகும், ஓகேயா? அப்பா குணமாகட்டும், அப்புறமா இதை பத்திலாம் யோசிக்கலாம். எவ்வளவு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுவாரும்? ரொம்ப நல்லா இருக்க வேணாம், ஒரு 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு பாத்துக்க. அப்புறம் ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன். சரியா? வா போலாம். எந்திரிச்ச உடனே நர்ஸை விட்டு உனக்கு கூப்பிட சொல்கிறேன், ஓகே? வா, என் ரூமுக்கு போகலாம். கமான் கமான் காவியா.